திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்துவிட்டது என அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் வைகை செல்வன் பேட்டியளித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாநகராட்சியின் ஆமை வேக செயல்பாடு, குடிநீர் வரி மற்றும் சொத்து வரி உயர்வு ஆகியவற்றை கண்டித்து அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் வைகை செல்வன், திருமாவளவன் சந்திப்பு குறித்த கேள்வி திமுக கூட்டணியில் தற்போது ஓட்டை விழுந்துள்ளதாகவும் விரைவில் இதற்கான பதில் கிடைக்கும் எனவும் கூறியவர், ஜெகன்மூர்த்தி விவகாரம் குறித்த கேள்விக்கு சட்டமன்ற உறுப்பினர் எனும் பதவியை தவறாக செயல்படுத்தி நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு ஆளாகியுள்ள நிலையில் வரும் காலங்களில் முழுமையான விவரங்கள் தெரியும் என தெரிவித்தார். விசாரணை கைதுன்னு சொல்றாங்க. அது தொடர்பு இருக்காங்க இல்ல, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கிறார் என்பதற்காகவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற ஒரு நிலையை கூட கருதி கொள்ளாமல் எதிர்கட்சியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதற்காக காழ்ப்புணர்ச்சியிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு தந்திருக்கிறது என்பது குறித்து அவர்கள் அரசு சொல்லுகிறது. ஆகவே உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறோம். உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுகிறது, அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன நிகழ்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இது குறித்து எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்தும். அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற கூடுதல் புதிய கட்டட பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். கரூர் மாவட்டம் மண்மங்கலம் பகுதியில் இயங்கி வரும் அரசு மருத்துவமனையில் அருகில் உள்ள ஏராளமானோர் பயன்பெற்று வரும் நிலையில் மருத்துவமனை விரிவாக்கத்தின் அடிப்படையில் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் கோரிக்கை வைத்ததன் பெயரில் மண்மங்கலம் அரசு மருத்துவமனை கூடுதல் கட்டிடம் கட்ட பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு பூமி பூஜைகளை தொடங்கி வைத்த நிலையில் நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல், கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி மற்றும் அரசு மருத்துவர்கள், மருத்துவமனை அலுவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அட்டை பெட்டிக்குள் கொலை செய்து வீசப்பட்ட ஆண் பிணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ராமையன்பட்டி பழனி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தரைப்பாலத்திற்கு அடியில் மர்ம பெட்டி ஒன்று கிடப்பதாக தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பெட்டியை ஆய்வு செய்ததில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் இருந்ததை அடுத்து உடலை கைப்பற்றி திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் 2 தினங்களுக்கு முன்பு சாக்குப்பைக்குள் கொலை செய்து வீசப்பட்ட ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் தற்போது பெட்டிக்குள் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. 350 கிலோ நகைகளை ஏமாற்றிய ரூபி ஜுவல்லர்ஸ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் சென்னை உயர்நீதிமன்றம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் 350 கிலோ நகைகளுக்கு மேல் ஏமாற்றிய ரூபி ஜுவல்லர்ஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இழந்த பணத்தை மீட்டு பாதிக்கப்பட்டவர்களிடம் கொடுக்க வேண்டும் என அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டதன் பேரில் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் சென்னை உயர்நீதிமன்றம் முன்பு பாதிக்கப்பட்டவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தங்களுடைய பணத்தை மீட்டு தர வேண்டும் என்றும் இல்லையென்றால் போராட்டம் தொடரும் என தெரிவித்தவர்கள் நீதிமன்றத்திற்குள் நுழைய முற்பட்டதால் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஜூன் மாசத்துல ஷார்ட் ஷீட் ஃபைல் பண்றேன்னு சொன்னாங்க. அந்த வேலையை நடக்கல. இப்ப கோர்ட்டுக்கு வந்தா இங்கே தொட்டு அனுப்புறாங்க. அப்ப எங்களுக்கு எங்கதான் நீதி கிடைக்கும்? நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கிட்ட சிஎம் தான் நம்ம நீதி கேட்கணும். இந்த வருஷத்துக்கு நம்மளும் 7 வருஷமா நம்மளும் அலையிறதுக்கு எந்த இடமும் எங்களுக்கு நீதி கிடைக்கல. சிஎம் அவர்கள் தான் எங்களுக்கு என்ன முன்னாடி பண்ணி தரணும். இந்த வருஷத்துல நம்ம நகையை கிடைக்கிற மாதிரி அவர் பண்ணி தரணும். அடுத்த வருஷத்துல அவரும் சிஎம் தான் இருப்பாரு. நம்ம 3000 ஓட்டு முஸ்லீம் நாங்க பாதிக்கப்பட்டுக்கிறோம். அத்தனை பேரோட ஓட்டு அவருக்கு தான் விழும். சேப்பாக்கெல்லாம் அவர் முஸ்லீமால் தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. அவரு இந்த தடவை அவர் தான் ஜெயிப்பாரு. நாங்க அல்லாவுடைய துவா செய்வோம். நம்மளுடைய நகை நல்லபடியா மீட்டு தரணும் சிஎம் அவர்கள். இதான் எங்களுடைய கோரிக்கை. எங்க போனாலும் எங்களை நிக்க விட மாட்டாங்க, துரத்தி அனுப்புறாங்க. அப்ப இஸ்லாமியர்களுக்கு இதுவே இல்லையா? எங்களுக்கு நியாயம் வேணும். எங்களுக்கு எங்க போய் நாங்க நியாயம் கேட்போம் சொல்லுங்க? ஈஓடபிள்யூ ஆபீஸ் போனா கோர்ட்டுக்கு போங்கன்றாங்க, கோர்ட்டுக்கு போனா அங்க போங்கன்றாங்க, மறுபடியும் ஈஓடபிள்யூ. இதே மாதிரி 7 வருஷம் கடந்து போயிடுச்சு எங்களுக்கு. இது மாதிரி நம்ம காலம் கடக்க முடியாது. நம்மளுக்கு இன்னைக்கு நகை கிடைக்க ஒரு தீர்வு கிடைக்கணும் எங்களுக்கு. இதுதான் என்னுடைய கோரிக்கை.
ஊரிலிருந்து இறந்த குழந்தையுடன் வந்த தாயினை மீட்டு குழந்தையின் உடலில் பல காயங்கள் இருப்பதால் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி தந்தை மற்றும் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பாலமுருகன் பச்சையம்மாளின் தம்பதியினருக்கு 4 குழந்தைகள் இருந்த நிலையில் பாலமுருகனுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பச்சையம்மாளின் சித்தப்பா மகனான ஜீவா என்பவர் பச்சையம்மாள் மற்றும் அவரது 3 குழந்தைகளை சொந்த ஊருக்கு அழைத்து சென்றுள்ளார். இந்நிலையில் பாலமுருகனின் உறவினர்களிடம் ஜீவா தொடர்பு கொண்டு பாலமுருகனின் 4 வயது பெண் குழந்தை ரோஷினி இறந்துவிட்டதாக தகவல் அளித்த நிலையில் கடலூர் வந்த பச்சையம்மாளின் கையில் இருந்த குழந்தை பல காயங்களுடன் இறந்த நிலையில் இருந்ததால் சந்தேகமடைந்த பாலமுருகனின் உறவினர்கள் கடலூர் புதுநகர் போலீஸ் நிலையத்தில் பச்சையம்மாளை ஒப்படைத்தனர். பின்னர் போலீசார் குழந்தையின் உடலை மீட்டு விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தமபாளையம் அருகில் மர்மமான முறையில் மின்சாரம் தாக்கி கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே தாமஸ் காலனியில் வசித்து வரும் ஈஸ்வரன் மற்றும் நித்யா தம்பதியினர் தனது வீட்டில் மாடுகளை வளர்த்து கொண்டும் கூலி வேலை செய்து வந்துள்ளனர். மேலும் காலை பொழுதில் தான் வளர்க்கும் மாட்டிற்கு புல் அறுப்பதற்காக சிவா என்பவரின் தோட்டத்திற்கு சென்ற நிலையில் சென்ற வெகு நேரமாகியும் ஈஸ்வரன் வீடு திரும்பாததால் அவரது உறவினர் தேடி சென்ற இடத்தில் ஈஸ்வரன் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த உத்தமபாளையம் காவல்துறை நடத்திய முதற்கட்ட விசாரணையில் சிவாவின் தோட்டத்தில் பன்றிக்காக தரையில் வைக்கப்பட்டிருந்த மின்சார வயரில் கால்பட்டு இறந்திருப்பார் என தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இது குறித்து பல கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 86.76 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோயில் வளர்ச்சி திட்ட பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்களின் வசதிக்காக 86.76 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அன்னதான கூடம், புதிய வணிக வளாகம் மற்றும் கூடுதல் வாகனம் நிறுத்தும் இடம் ஆகிய பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்வில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் தலைமை செயலாளர் துறை சார்ந்த அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். மேலும் முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக பங்கேற்ற இந்த நிகழ்வில் தீபம் ஏற்றாமல் கோயில் அதிகாரிகள் புறக்கணித்தனர். தலைநகர் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு அரசு இல்லத்தில் மதராசி முகாம் மக்களுக்கு முதல்வர் அறிவித்த நிவாரண தொகுப்புகள் வழங்கப்பட்டது. டெல்லி மதராசி முகாமில் வசித்த பாதிக்கப்பட்டுள்ள தமிழர் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு அறிவித்திருந்தார். மேலும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 8000 ரூபாய் நிதியுதவி மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கு 4000 ரூபாய் வழங்கப்படும் என முதல்வரின் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு இல்லத்தில் மதராசி முகாம் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு முதல்வர் அறிவித்த நிவாரண தொகுப்புகளை தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் S.M. நாசர் வழங்கினார். மேலும் பாதிக்கப்பட்ட தமிழர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க டெல்லி மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் டெல்லி முதல்வர் ரேகா குப்தாவுக்கு கடிதம் எழுதினார். பாலியல் வன்கொடுமை முயற்சியில் ஆற்று நீரில் அழுத்தி கொலை செய்யப்பட்ட பெண்ணின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் கேட்டு வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினர் 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே பாண்டவை ஆற்று கரையில் ஆடு மேய்க்க சென்ற சுதா என்கின்ற பெண்ணை அந்த வழியாக குடிபோதையில் வந்த அஜித்குமார் மற்றும் முருகன் என்கின்ற நபர்கள் பாலியல் வன்கொடுமை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு ஆற்று நீரில் மூழ்கடித்து அப்பெண்ணை கொலை செய்தனர். இதனைத் தொடர்ந்து இருவரையும் போலீசார் கைது செய்த நிலையில் கொலை செய்யப்பட்ட சுதா குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கொரடாச்சேரி கடைவீதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் அருகே காதல் என்னும் பெயரில் வீட்டை விட்டு வெளியேறிய சிறார்களுக்கு
பாதுகாப்பு வழங்கிய இளைஞருக்கு 30 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவரது மகள் அங்குள்ள பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இவர் கருக்குப்பேட்டை பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்தபோது அப்பகுதியில் உள்ள சிறுவனுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் காதல் என்னும் பெயரில் பழகி வந்த நிலையில் திடீரென மாயமாகியுள்ளனர். இதுகுறித்து தங்கள் குழந்தையை காணவில்லை என மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தேடுதல் பணியை தொடர்ந்தனர். அப்போது மாணவியும் அச்சிறுவனும் வந்தவாசியில் உள்ள உறவினரின் வீட்டிற்கு சென்றது தெரிய வந்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று போலீசார் 2 சிறார்களையும் மீட்டனர். விசாரணையில் அச்சிறுவனின் உறவினரான ராஜா என்பவர் சிறார்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வீட்டில் தங்க வைத்ததும் அப்போது சிறுமிக்கு அச்சிறுவன் பாலியல் தொல்லை கொடுத்ததும் தெரிய வந்தது. இச்சம்பவம் தொடர்பாக ராஜாவின் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். தொடர்ந்து வழக்கை விசாரித்த நீதிபதி ராஜாவிற்கு 30 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கி உத்தரவிட்டுள்ளார். நீதிபதி தனது தீர்ப்புரையில் சிறுமியை கடத்திய குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததால் எதிரிக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் 1000 அபராதமும் கட்டத் தவறினால் 2 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும், மேலும் போக்சோ சட்டத்தின் கீழ் ஆஜர் எதிரி ராஜாவிற்கு 20 வருட கடுங்காவல் தண்டனையும் 20,000 அபராதமும் கட்டத் தவறினால் 2 மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்துள்ளார். மேலும் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 6 லட்சம் இழப்பீடு வழங்க அரசுக்கு உத்தரவிட்டுள்ளார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சார்பில் கொத்தப்புள்ளி கிராமத்தில் புதிதாக திருமண மண்டபம் கட்டுமான பணிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் கொத்தப்புள்ளி கிராமத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ பெரியசாமி பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சார்பில் புதிதாக திருமண மண்டபம் கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ பெரியசாமி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு வரும் பாத யாத்திரை பக்தர்கள் பயன்பெறும் வகையில் கொத்தப்புள்ளி கிராம சுற்றுப்புற மக்களின் வசதிக்காகவும் 9.80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக திருமண மண்டபம் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி இருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் என்று பெருமிதம் தெரிவித்தார். 75 கோடி ரூபாய் அளவிற்கு இப்பொழுது கட்டடம் முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 10 நாள் அந்த பணிகள் முழுமையடைகிறது. அதையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார். இந்த கல்லூரியில் இன்றைக்கு 1300 பேர் படிக்கிறார்கள். அந்த அளவிற்கு மிகச் சிறப்பாக வளர்ந்து வருகிறது. இந்த கல்லூரியும் வளர்கின்ற வகையில் வருகின்ற பொழுது 2 கல்லூரியிலும் குறைந்தபட்சம் இன்னும் ஒரு 2 ஆண்டில் ஒரு 4000 பேர் 5000 பேர் படிக்கக்கூடிய வாய்ப்பு. கலசப்பாக்கம் அருகே முன்விரோதம் காரணமாக விசிக பிரமுகர் கொலை செய்யப்பட்டுள்ள விவகாரத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி விசிகாவினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த சொரக்குளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த காமராஜ் என்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தைகள் பாசறையில் மாவட்ட அமைப்பாளராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் இவர் முன்விரோதம் காரணமாக மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் காமராஜை படுகொலை செய்த நபர்களை கைது செய்ய கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர்கள் மற்றும் காமராஜ் அவர்களின் உறவினர்கள் கலசப்பாக்கம் காவல் நிலையத்தின் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ரயிலில் இருந்து இளைஞர் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அசாம் மாநிலம் திபுர்காகர் பகுதியில் இருந்து கன்னியாகுமரி வரை செல்லும் விவேக் எக்ஸ்பிரஸ் ரயிலில் அசாம் மாநிலம் ரங்டோன் பகுதியைச் சேர்ந்த 45 வயதான சுனில் ரப்பா என்பவர் படியில் அமர்ந்து பயணம் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் வேலூர் மாவட்டம் லத்தேரி அடுத்த பிளாந்திப்பட்டு அருகே ரயில் சென்று கொண்டிருந்த போது நிலை தடுமாறி ரயிலில் இருந்து கீழே விழுந்த சுனில் ரப்பா படுகாயமடைந்தார். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே போலீசார் படுகாயமடைந்த நபரை மீட்டு வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்ததை அடுத்து விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கார்களுக்கு சுங்கச்சாவடி பாஸ் ஆகஸ்ட் 15 முதல் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கார் ஓட்டுநர்களுக்கு சுங்கச்சாவடி பாஸ் வழங்கும் திட்டம் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஒரு குறிப்பிட்ட சுங்கச்சாவடியை அடிக்கடி கடந்து செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு ஆண்டு அல்லது வாழ்நாள் பாஸ் வழங்கும் திட்டம் பரிசீலிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு ரூபாய் 3000 செலுத்தி பாஸ் வாங்கினால் 200 முறை சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லலாம் என்று கூறப்பட்டுள்ளது. கார், ஜீப், வேன் போன்ற தனிநபர் பயன்பாட்டு
பயன்படுத்த வாகனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 3000 பாஸ் மூலம் நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளை கட்டணமின்றி கடக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்து அறநிலையத்துறை சார்பில் ரூபாய் 3.70 கோடி செலவில் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் பிரம்மாண்ட திருமண மண்டபம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் பாண்டியன் நகர் பகுதியில் தமிழக அரசு இந்து அறநிலையத்துறை சார்பில் ஸ்ரீ காட்டு பத்ரகாளி அம்மன் திருக்கோயில் நிலத்தில் ரூபாய் 3.70 கோடி செலவில் கட்டப்பட்ட திருமண மண்டபத்தை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். இவ்விழாவில் நகர்மன்ற தலைவர் ரம்யா முத்துக்குமார், இந்து அறநிலையத்துறை இணை ஆணையாளர் மாரியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். செங்கம் அருகே ரூபாய் 2.78 கோடி மதிப்பில் புதிய திருமண மண்டபத்தை முதலமைச்சர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புதூர் மாரியம்மன் கோவிலில் செங்கம் சுற்றுவட்டார பல்வேறு பகுதியிலிருந்து திருமணம் செய்ய புதூர் மாரியம்மன் கோவிலுக்கு அதிக அளவில் வருவதால் ஆலயத்திற்கு அதிக அளவு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பக்தர்கள் சிரமம் அடைந்து வந்தனர். இதற்கு நடவடிக்கை எடுக்கும் விதமாக கோவில் அருகாமையில் அறநிலையத்துறை சார்பில் சுமார் 2.78 கோடி மதிப்பீட்டில் புதிதாக திருமண கட்டிடம் கட்டப்பட்டு அதனை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திருமண மண்டபத்தை வழங்கினார். தென்காசி அருகே முதியோர் இல்லத்தில் உணவு ஒவ்வாமையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் அருகேயுள்ள கீழப்பாட்டாக்குறிச்சியில் அன்னை முதியோர் இல்லத்தில் கடந்த வாரம் உணவை அருந்தியவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி சங்கர் கணேஷ், அம்பிகா, முருகம்மாள், தனலட்சுமி ஆகியோர் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இதையடுத்து முதியோர் இல்லத்திற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். இல்ல நிர்வாகி ராஜேந்திரனை சாம்பவர் வடகரை போலீசார் கைது செய்தனர். பாதிப்பு அதிகமுள்ள 12 பேர் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இந்நிலையில் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இடைக்கால் கிராமத்தை சேர்ந்த முப்புடாதி என்பவர் நேற்று உயிரிழந்தார். இதையடுத்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நீலகிரிக்கு இன்று கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. கடந்த சில நாட்களாக நீலகிரி, கோவை மாவட்டங்களில் அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் இன்று நீலகிரி மாவட்டத்திற்கு மட்டும் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இன்று நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி அவலாஞ்சியில் 78 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. தொண்டையார்பேட்டை பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் பர்தா அணிந்து வந்து மிளகாய் பொடி தூவி நகை பறிக்க முயற்சி செய்த பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டை நேதாஜி நகர் 1வது தெருவைச் சேர்ந்தவர் மூர்த்தி. இவரது மனைவி அனுசியா வீட்டில் தனியாக இருந்தபோது மர்ம பெண் ஒருவர் புர்கா அணிந்து வந்து அனுசியா மூஞ்சில் மிளகாய் பொடியை தூவி அனுசியா கழுத்தில் இருந்த 5.5 பவுண்ட் தங்கத்தாலியை பறிக்க முயற்சி செய்துள்ளார். தொடர்ந்து அனுசியா கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது பர்தா அணிந்த பெண் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். முன்னதாக அனுசியா பர்தாவை விலக்கிய போது பக்கத்து வீட்டில் வசிக்கும் ஐயம்மாள் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அனுசியா கொருக்குப்பேட்டை ஆர்கே நகர் காவல் குற்றப்பிரிவு போலீசாரிடம் கொடுத்த புகாரின் பேரில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட ஐயம்மாளை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். கத்துனதுக்கு அப்புறமா இந்த அண்ணா வேகமா ஓடி வந்ததுக்கு அப்புறம் அண்ணா காப்பாத்துங்கன்னு கத்துனோடனே அந்த பொம்பளை எங்க அண்ணன் யாரு நீ என்ன பண்றேன்னு கேட்டப்போ என்னை காப்பாற்ற வந்த மாதிரி அப்படியே நடிச்சிட்டேன். இவன் கத்துனா நான் வேட்டில பறிக்க வந்தேன், கத்துன சத்தம் கேட்டு வந்தேன்னா அப்படியே ஃபுல்லா நடிச்சிட்டேன். திருப்பத்தூர் அருகே சட்டவிரோதமாக செயல்பட்ட மல்லாக்கோட்டை தனியார் கல்குவாரிக்கு 91 கோடி ரூபாய் அபராதம் விதித்து தேவக்கோட்டை சார் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மல்லாக்கோட்டை தனியார் கல்குவாரியில் விதிகளை மீறி பாறைகளை வெடிவைத்து தகர்ப்பதற்கு துளையிடும் பணி நடந்தபோது 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பாக குவாரி உரிமையாளரின் தம்பி கமலதாசன் உள்ளிட்ட 3 பேரை SS கோட்டை போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து உரிமம் காலாவதியான நிலையில் வேறொரு இடத்திற்கு வாங்கிய அனுமதியை வைத்து குவாரி 8 மாதமாக இயங்கி வந்தது புவியியல் மற்றும்
சுரங்கத்துறை அதிகாரிகள் விசாரணையில் தெரியவந்தது. தொடர்ந்து விதிகளை மீறி சட்டவிரோதமாக செயல்பட்ட கல்குவாரிக்கு 91 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த தேவக்கோட்டை சார் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மாதாவரம் அருகே தாயுடன் இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு சென்ற சிறுமி தண்ணீர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாதாவரம் அடுத்த பொன்னியம்மன்மேடு ஸ்ரீராமன் சாலை பகுதியைச் சேர்ந்தவர் யாமினி. கணவரை இழந்த இவர் வழக்கம் போல் தனது மகள் சௌமியாவை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் விடுவதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்பொழுது இருசக்கர வாகனம் பள்ளத்தில் ஏறி இறங்கியதில் இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி கீழே விழுந்தபோது சிறுமி சாலையில் விழுந்துள்ளார். அப்பொழுது பின்னால் வந்த குடிநீர் லாரி சிறுமி மீது ஏறியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து தகவலின்படி சம்பவ இடத்திற்கு வந்த செம்பியம் காவல்துறையினர் சிறுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் லாரி ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேத்தியாத்தோப்பு அருகே கரிவெட்டி கிராமத்தில் NLC அதிகாரிகளுடன் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே கரிவெட்டி கிராம பகுதியில் NLC 2வது சுரங்க விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஏற்கனவே கிராமத்தில் உள்ள பல வீடுகளை கையகப்படுத்தி இடிக்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 40% மேலான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு வாழ்வாதார பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு மற்றும் இழப்பீடு என எதுவும் வழங்கப்படாத நிலை இருந்து வரும் நிலையில் சுரங்கத்திற்கு அருகிலுள்ள இந்த கிராமத்தை கையகப்படுத்த வந்த NLC அதிகாரிகளுடன் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். கீழடி அறிக்கையை வெளியிடாவிட்டால் நாடாளுமன்றத்தை முடக்குவோம் என திருச்சி சிவா எச்சரிக்கை விடுத்துள்ளார். கீழடி தமிழர் தாய்மொழி எனும் தலைப்பில் திமுக மாணவரணி சார்பாக மதுரை விரக்கனூர் சுற்றுச்சாலை அருகே மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றிய பின் செய்தியாளர்களை சந்தித்த பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா ஒன்றிய அரசு அகழாய்வு முடிவுகளை வெளியிட மறுப்பதை தமிழர் வரலாற்றை மறைக்கும் பண்பாடு போராக கண்டித்தார். மேலும் கீழடி விவகாரம், சேது சமுத்திர திட்டம் உள்ளிட்டவை தமிழர் வளர்ச்சிக்கு தடையாக பாஜக செயல்படுகிறது என்றும் கீழடி அறிக்கையை வெளியிடாவிட்டால் நாடாளுமன்றத்தை நடத்திவிட மாட்டோம் என எச்சரிக்கை விடுத்தார். மேலும் மாணவர்கள் உண்மைகளை வெளிப்படுத்தும் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் வரலாற்றை அரசியலால் அளிக்க முயற்சிக்கும் மத்திய அரசிற்கு எதிராக அனைவரும் நின்று போராட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழர்களின் வரலாற்றை மறைக்க முயற்சிக்கிற இந்த முயற்சிக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கின்ற வகையில் இன்றைக்கு கழகத்தினுடைய மாணவர் அணி அமைப்பு எல்லா தரப்பு மாணவர்களையும் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். கழக மாணவர்கள் என்று இல்லாமல் தமிழர்கள் என்ற உணர்வுள்ள மாணவர்கள் அனைவரையும் இங்கே ஒன்று திரட்டி மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி அவர்கள், கழக தலைவர் தளபதி, இளைஞர் அணி செயலாளர் தம்பி உதயநிதி ஸ்டாலினுடைய வழிகாட்டுதலின் பேரில் எழுச்சியான ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரையில் எங்கெங்கு நோக்கினும் மாணவர்கள் எடுத்த போராட்டம் தோற்றது இல்லை. ஆனைமலை திரௌபதி அம்மன் கோயில் சாலையில் அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட திமுக பெண் கவுன்சிலரால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் ஆனைமலை பேரூராட்சியின் 7வது வார்டு பகுதியில் கவுன்சிலராக உள்ளவர் சாந்தி. இவர் கவுன்சிலராக பொறுப்பேற்று 4 வருடங்கள் ஆகியும் அவரது வார்டில் அடிப்படை வசதிகளான கழிப்பிடம், தெருவிளக்கு, சாக்கடை வசதி போன்றவை மேற்கொள்ளப்படவில்லை என கூறி ஆனைமலை திரௌபதி அம்மன் கோயில் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். மேலும் ஆசானியம்மன் கோயிலில் பணிபுரியும் ஊழியர்களுக்காக கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்க வந்த MP ஈஸ்வரசாமி மற்றும் அரசு அதிகாரிகள் தங்களது வார்டுக்கு வந்து ஆய்வு செய்து அதற்குரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி தர்ணாவில் ஈடுபட்டார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனா நாங்க ஆனைமலை 7வது வார்டு கவுன்சிலரா இருக்கிறோம்னா ஜெயிச்சு 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா எங்க வார்டுக்கு வெறும் 6 லட்சம் ரூபாய்க்கு மட்டும்தான் வேலை வந்திருக்குங்க. மற்ற வார்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 18 லட்சம் 20 லட்சம் போகுது, 70 லட்சம் வரைக்கும் போகுது. எங்க வார்டுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு கூட வேலை வந்தது இல்லை. சரிங்களா, எங்க வார்டில் தான் வந்து குப்படிப்பு இருக்குது. இந்த ஆனைமலை பேரூராட்சி இருக்கிற 18 வார்டு குப்பைங்க கொண்டு வந்து எங்க வார்டில் தான் கொட்டுறாங்க. அந்த குப்படிப்பை ஒழுங்கா கிளீன் பண்ணாம அது மழை வேந்தா தண்ணி பூரா ரோட்ல வந்துட்டு இருக்குது. அதை சொல்லி அவங்க கேட்கறது இல்லை. பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது, 300 குழந்தை படிக்கிறாங்க, 8வது வரைக்கும் இருக்குது, பாத்ரூம் இல்லை. குழந்தைங்க ரோட்ல பாத்ரூம் போயிட்டு இருக்காங்க. கட்டித்தர சொல்லி எவ்வளவு வரைக்கும் 4 வருஷமா கேட்டு இருக்கிறேங்க. நான் எதுவுமே இது நாள் வரைக்கும் பண்ண கிடையாது. அப்ப ஒரு ஃபண்ட் வருதுன்னா அது 18 வார்டு தனியாக தான் எல்லாத்துக்கும் அது பண்ணல உங்களுக்கு. அப்ப என்னோட வார்டு இது வரைக்கும் ஃபண்ட் வரல. அதுக்கு உண்டான இதை நான் கேட்க போறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.